நாங்கள் வந்துட்டேன். நம்ம எங்கிட்ட கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற ரோடு, அதனால தான் கொஞ்சம் வேகமாக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா எம்டி பச்சை கலர் பைக்கு உங்களுக்கு தமிழை பற்றி தெரிஞ்சுக்கும். நம்ம எமகாசுரம் தாங்க போகிறோம். அவங்க 2 பேர் பைக் எடுக்க முன்னாடி போயிட்டாங்க. யாருன்னா செல்வா ப்ரோவும் நம்ம நாயந்திரன் தம்பி 2 பேர் போயிருக்காங்க. நம்ம பின்னாடி போயிட்டுருக்கோம். முன்னாடியே வர சொன்னாங்க, லேட் ஆகி போச்சு. கொஞ்சம் கேமரா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் முன்னாடி போங்க, முன்னாடி வரேன்னு சொன்னேன். போவோம். ஏன்னா ரொம்ப நாள் நம்ம விளாக் பண்ணவே இல்லைங்க. ரொம்ப நாள் விளாக் நம்ம போடவே இல்லை. ஆனால் இப்போ நம்ம விளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் இந்த கேமரா அவங்க தான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு, கேமரா உங்களுக்கு நல்லா வீடியோ கொடுக்கலான்னு பார்த்தேன். இப்போ மொபைல் ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கேன். வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில. நான் போய் பார்த்துட்டு தான் உங்களுக்கு தெரியும். அதாங்க நமக்கு இப்போ போயிட்டுருக்கோம். நம்ம எல்லார் வாழ்க்கையும் பைக்கில் ஒரு இம்பார்ட்டன்ட் தானே. அவங்களும் ரொம்ப நாள் 2 வருஷம் வெயிட் பண்ணி காசு சேர்த்து வச்சு இப்போ தான் அந்த பைக் வீட்டில் பர்மிஷன் கேட்டு எடுக்கிறாரு. அதனால் இப்போ நம்ம பைக் ஷோரூம் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகணுங்க நம்ம எமகாசுரம். ஏன்னா நம்ம லோக்கலில் இங்கே இல்லை, திண்டுக்கல் தான். 2 ஷோரூம் இருக்குது. அந்த 2 ஷோரூம் பக்கத்தில் நம்ம போகணும். இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் போகணும். வேறு போவோம். நம்ம ரோட்டில் இங்கே வெறும் டிராஃபிக் ஜாமாக தான் என்ன இருப்பாங்க. நாங்கள் லைட்டாக கொஞ்சம் முன்னாடி ஏற்றி போவோம். ரொம்ப நாள் கழிச்சு ஓட்டுறதுனாலே ஒரு தனி சுகம் தாங்க. வேற மாதிரி இருக்குங்க. ஆனால் ஃபோனில் போயிட்டுருக்கா உங்களுக்கு சவுண்டு கேட்குதான்னு தெரில. அதுக்கு முன்னாடி உள்ள யாராச்சும் ஒருத்தர் வந்துடுவாங்க. எல்லாம் போனோம்னா கொஞ்சம் டிராஃபிக் ஜாமாக தான் இருக்கும். ஆனால் அந்த வண்டியில் சொல்ல வேணுங்க, பிரேக் தாங்க பயங்கரமாக இருக்குங்க. யமஹா பொறுத்தளவு பிரேக் தாங்க வேறு மாதிரிங்க. பிரேக்லாம் பர்ஃபார்மன்ஸு அதை விட பார்த்தீங்களா கரெக்டாக இங்கேக்குள்ள தாங்க எவ்வளோ சொல்லிட்டேன் குறுக்க வருவேன். கொஞ்சம் முன்னாடியே போயிட்டாங்க. அதனால் கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி மெதுவாக தான் போகிறோம். ஏன்னா வராங்க பார்த்தீங்களா, ஏனாத்துக்கு போந்துறியான். எங்கே வேலைக்கு போயிட்டுருக்க மாதிரி இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டு திடீர்னு இன்றைக்கி லீவ் கொடுத்தாங்க. இன்றைக்கி லீவ் கொடுத்ததும் சரி வீட்டில் தானே இருக்கோம், பைக் எடுக்கிற கூப்பிட்டாங்க. சரி போயிட்டு வந்துடுவோம். இன்றைக்கி ஒரு விளாக் போட்டு உங்களுக்கு என்ன பைக் எடுக்க போகிறாங்க சரியாக தெரில. போய் பார்த்தா தான் தெரியும் என்ன பைக் எடுக்கிறாங்கன்ட்டு. R15 தான் சொன்னாங்க. V3 இல்லை நம்மகிட்ட இருக்கிறது V3 தான். நம்ம வச்சுருக்கிறது V3S. அவங்க V4M எடுக்கிறேன்னு சொன்னாங்க. V4M மான்ஸ்டர் எடிஷன் முன்னாடி வருது பார்த்தீங்களா. ஏதோ நம்ம போயிட்டு மிச்சலாக உங்களுக்கு பண்ணுறீங்க. ஏன்னா அந்த வீடியோ ரொம்ப லாங்காக இருக்கும். அதனால் இல்லைங்க, நம்மளும் மோட்டோ விளாக் ஸ்டார்ட் பண்ணி சரி ரைடு கிளம்பலாம் பார்த்தா தாங்க ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது. கேமரா வேணால் கொஞ்சம் நம்ம கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும். ஏன்னா வீடியோ போகிறதுக்கு கொஞ்சம் உங்களுக்கு கண்டென்ட் குவாலிட்டி நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த மைக் எப்படி எனக்கு சரியாக தெரியல. இது லோக்கல் மைக்கு தான். லோக்கல் மைக் சும்மா வாங்கி ட்ரை பண்ணலான்னு வாங்கி போட்டது. அவ்வளோதாங்க வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்சம் தூரங்க. பாருங்க, நம்மளே ஏறுறாங்க, காருக்காரங்களே ஏறுறாங்க. ஷோரூம் பக்கத்தில் போயிட்டு
சரிங்க, ஏன்னா இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளி போனோம். நான் உங்களுக்கு மிஸ்ஸாக ஸ்டோர் ரூம் போயிட்டு நான் உங்களை மிஸ்ஸாக பண்ணுறேன். அதான் நம்ம ரேவனை வெளியே பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிட்டு அப்படியே உள்ளுக்கு போவோம். காய்ஸ், சரியான சம்பவம் ஆகிப்போச்சு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கண்மணி ஷோரூம், நம்ம பாய்ஸ் வந்து பசங்க அது கண்மணி ஷோரூம் சொல்லி சொன்னாங்க. கடைசியில் கண்ணா ஷோரூம், நம்ம கண்மணி ஷோரூம் வந்துட்டாங்க. ஆமாங்க, நம்ம இப்போ கண்மணி ஷோரூம் எனக்கே போட்டு வளர்ப்புங்க. அப்புறம் கண்ணா ஷோரூம் போகணுங்க, நம்ம கண்மணி ஷோரூம் வந்துட்டோங்க. டீச்சாவா கண்மணி மாதிரி அங்கே. சரி வாங்க, நம்ம அந்த ஷோரூம் போகலாம். ரெண்டுமே இங்கே வருங்க, ரெண்டுமே கண்ணான்னு சொன்ன மாதிரி ரெண்டும் ஒரே பேரில் வச்சுக்கிட்டு மைண்டு கொலாப்ஸ் ஆகி போச்சுங்க. சரி வாங்க, பக்கத்தில் அந்த ஷோரூம் பக்கத்தில் இருக்குது. நம்ம இப்போ கண்ணா ஷோரூம் போகலாம். நான் வெளியே வந்துட்டேன்னு சொல்லிட்டு நான் ஷோரூம்குள்ளே இருக்கேன்னு அவங்க சொன்னாங்க. சொன்னவும் சரி நம்ம ஷோரூம்குள்ளே வந்துட்டேன் நான் சொல்லிகிட்டு இருந்தேன். நான் வெளியே தான் நிற்கிறேன் வா அப்படின்னுவாங்க. இது எங்கங்க, இங்கே பாலம் வேறு புதுசாக நம்ம ஊரில் கட்டிகிட்டு இருந்தாங்க இந்த ரோட்டில். அது கட்டி முடிச்சிட்டாங்களான்னு தெரில, இல்லாட்டி சுற்றி தான் வரணும் நம்ம. என்னங்க உள்ளுக்கு தான் இருக்கேன் வான்னு சொல்லுவோம். நானும் உள்ளுக்கு போயிட்டு ஆளை காணாம பார்த்தா வெளியே வந்துட்டேன் சொன்னாங்க. வெளியே போய் பார்த்தா வெளியே ஆக்கலாம். அப்புறம் எங்கே தான் இருக்கேன் கேட்டால் கண்ணா ஷோரூம். நானும் கண்ணா ஷோரூம் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கடைசியில் பார்த்தா அது கண்மணி ஷோரூங்க. ஒன்றும் இல்லை, அது இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வரும். போகலாம். என்னன்னு தெரில, இன்றைக்கி கொஞ்சம் உழப்பிட்டே இருக்குது காலையிலேருந்து. ஃபஸ்ட்டு வா. சரி பார்த்துக்கலாம் வாங்க. போயிட்டு என்ன பைக் சூஸ் பண்ணி வச்சுருக்காங்க என்னன்னு தெரில, போய் பார்ப்போம். நம்மளும் போய் பார்த்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படின்னு பார்த்துட்டு நான் பார்ப்போம். இந்த பாலம் திறந்துட்டாங்களான்னு தெரியல, போய் பார்ப்போமா. பாலம் திறந்துட்டாங்களா, வண்டியில் வருதுங்க. சரி வாங்க நம்ம போய் ட்ரை பண்ணுவோம். புது பாலங்க, நம்ம ஊரில் கரூர் ரோட்டில் இருக்குது இந்த பாலம். அதே பாலம் திறந்துட்டாங்க போலங்க, வேறு மாதிரி இருக்குங்க. உள்ளுக்கு போய் நம்ம வந்து எக்ஸாஸ்ட் நோட்டு எப்படி இருக்கு நம்ம கேட்போம். வேறு மாதிரி பாலம் பயங்கரமாக இருக்குங்க. எக்ஸாஸ்ட் நோட்டு கேட்போங்க. வாவ், வா வேறு மாதிரி கேட்குறீங்க. ஆகா, வெளியே இருந்து கேட்க அவ்வளோ அருமையாக இருக்குங்க. வந்துட்டேங்க நம்ம ஷோரூமுக்கு. ஷோரூம் வந்துட்டோம். ஆனால் உள்ளுக்கு எப்படி சவுண்ட் இருந்துச்சு பார்த்தீங்களா, வேறு மாதிரிங்க. இந்த பாருங்க, இந்த 2 கையை வந்துட்டுருக்கு. இவர் தாங்க அண்ணே வண்டி எடுக்க வந்தவர். இப்போ என்ன வண்டி எடுக்க போகிறேன்னு தெரில, போய் பார்ப்போம். வந்துட்டோம். உள்ளுக்கு போயிட்டு என்ன சம்பவம் போய் பார்ப்போம். இதாங்க ஷோரூமு பார்த்தீங்களா. எம்டி கூட புது மாடல் வந்து நிற்கிதுங்க. பச்சை கலரில் வேறு மாதிரி இருக்குது. பச்சை கலரில் இன்னும் நிறைய கலரில் அவைபிள் வரும்போல. இங்கே ஒரு யமஹா ப்ளூ கலர் நிற்கிது, நம்மளோட வண்டி மாதிரியே. சரிங்க, அவங்க டீ சாப்பிட்ருக்காங்க, நம்ம அங்கே போகலாம். நம்ம எல்லோரும் 4 பேர் கிளம்பிட்டோம். முன்னாடி இப்போ வந்து செல்வா, இது வந்து செல்வா அவங்க அண்ணன், இது செல்வா தம்பி. இந்த நம்ம பயப்பில் இருக்கா பார்த்தீங்களா, டார்கின் இருக்கான். யாரும் வந்திருந்தான். ஏ செல்வா திரும்ப டார்கினோட வந்திருக்கா எல்லாருமே.
இன்னைக்கு வண்டி எடுக்க போகிறோம். அட்டி உள்ள யாரு பார் தட்டி விட்டா தாறு மார் 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 அட்டி உள்ள யாரு பார் ஒரு லைஃப் அடிச்சு கச்சேஸ் போனதெல்லாம் போகட்டும்டா தேவையில்ல கேஸ் முடிச்சதை செய்யறது என்னைக்குமே மாஸ் தினம் முக்கியமா நம்ம என்ன பீஸ் என்னைக்குமே படைச்சவ சொன்ன நமக்கே மனசுல போராட துணிவு இருக்கே சுத்தி பாரு சந்தோஷம் தான் கொட்டி கிடக்கே வந்துருச்சு நம்ம காலம் ஏறி கலக்கே கல்ல கண்டா நாய்கான் உழைக்கலன்னா நீங்கான் டென்ஷன் ஆக டைம் இல்ல இப்ப நம்ம கேமா புல்லுக்குள்ள பயரே தெரிச்சு ஓட்டு பியரே பின்னால பேசுறவா எல்லாம் கீஞ்ச டயரே சில்லா 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 இரு எல்லா நாளும் சில்லா தில்லா 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 இது நம்மளோட கில்லா சில்லா